காலத்துல பெண்களுக்கு எதிராக குற்ற சம்பவங்கள்லாம் நிறைய நடக்குது. அது அதிகரிச்சிருக்கா எப்படி இருக்கு? அது பாதுகாப்பா கிடையாது. அந்த பெண்களுக்கு குடிக்குதுங்க, கஞ்சா அடிக்குதுங்க. ஒரு பெண்கள் வந்து ஒரு பொம்பளை பிள்ளைங்க நடந்து போனா அது கூடயே தொடர்ந்து போய் அது பலாகாரம் பண்ணுதுங்க, எடுக்கப்படுதுங்க. அதுவும் இல்லாத ஒரு செடி காடு அங்கங்க இருந்தா இட்டுன்னு போயிட்டு அதை கெடுத்துக்கிட்டு அது வந்து வெட்டி வெட்டி போடுதுங்க. இதெல்லாம் நடக்குது. அதுக்கெல்லாம் பாதுகாப்பு கிடையாது. போலீஸ் எங்க அந்த நேரத்துக்கு தான் அந்த நடவடிக்கை எடுக்கிறாங்க. கிடைச்சா பிடிச்சின்னு போறாங்க, கிடைக்கலன்னா அவங்க அப்படியே. முக்கிய காரணம் யாரு? இது யாருன்னா வந்து முதலமைச்சர் தான் இதெல்லாம் வந்து பாதுகாப்பு கொடுக்கணும், பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். இப்படி நடக்குதுன்னா அவங்கள வந்து வெளியே விடாத அளவுக்கு அவங்க கத்தியை தூக்குறவங்க பெண்களை கெடுக்கிறவங்களை வந்து இந்த கை காலை உடைக்கணும். இந்த கஞ்சா அடிக்கிறவங்களுக்கு அந்த கெஞ்சாலாம் ஒழிக்கணும். இந்த அனுசு இந்த மாவா இதெல்லாம் வந்து விற்கிறாங்க. அதெல்லாம் வாங்கி சாப்பிடுது, குடும்பம் கெட்டு போகுது. குடும்பத்தில் அந்த காசை கொடுக்க மாட்டேன். சம்பாதிக்கிற காசை எடுத்து போய் குடியில் கொட்டுது, கஞ்சா அடிக்குதுங்க. இதெல்லாம் ரொம்ப அதிகமாகவே இருக்குதுங்க. அதுக்கெல்லாம் ஒரு திட்டம் கிடையாது. அதுக்கு ஒரு திட்டம் பண்ணுறது கிடையாது. அதை அப்படியே கேர்லெஸ்ஸாக விட்டுடுறாங்க. அது வந்து இந்த காசு மட்டும் பொறுத்த அளவுக்கு அதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் ஒழிக்கணும். இந்த முதலமைச்சர் ஒழிக்கணும். அது ஒழிச்சா இந்த நாடு நல்லா வரும்.